வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குதிரைவாலியை வச்சு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். அது உங்களுக்கு குதிரைவாலியோட பயன்களெல்லாம் பார்க்கணுன்னா நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது கஞ்சி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னா முதல்ல நம்ம ஒரு குக்கரை வச்சிடுறோம். குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறோம். நெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு இந்த சீரகத்தை போட்டேன்னா அது அப்படியே எப்படி வயிறு உப்பிக்கும், அந்த மாதிரி வெடிக்கும். அதுதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா காயட்டும்னு பொறுமையாக இருந்துட்டு சீரகத்தை போடுங்க. சீரகம் நல்லா வெடிக்கும். வெடித்தது பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம குதிரைவாலி எவ்வளோ பண்ண போகிறோம், எத்தனை பேருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் பார்த்து எத்தனை பேருக்கு பண்ண போகிறீங்களோ இந்த ப்ரொப்போர்ஷனில் டபுளாகவோ இல்லை அதே அளவுக்கோ பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிடுது. அந்த வாசனை அப்படி கம்மன்னு வருது பாருங்கள். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். எப்போவுமே ஒன்று செஞ்சுக்கோங்க, ஒரு கூழ் ஒரு கஞ்சிக்கு ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிளட் பியூரிஃபை பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும். இப்போ எல்லாமே டாக்ஸின்ஸ் தான், எல்லாத்துலேயுமே நச்சுப்பொருள் இருக்கிறதுனால நம்ம எது சாப்பிட்டாலுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு ஹேபிட்டாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் 2 சின்ன வெங்காயம் குழந்தைகளுக்கு மோரில் போட்டு தரலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு, உடம்பு சூடாகிறத அவாய்ட் பண்ணும். அப்புறம் 2 கருவேப்பிலை போட்டிருக்கோம். எல்லாம் வதக்கிட்டோமா. இப்போ நம்ம பண்ண போகிற அந்த குதிரைவாலி இருக்குல்ல, அதை நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பூண்டை பொடி பொடியாக நறுக்கி நான் ஏற்கனவே இந்த பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி கொஞ்சம் மிளகா பொடி போட்டு நல்லெண்ணெயில் ஊற வச்சுருந்தேன், அதையே போட்டுக்கிறேன். நீங்கள் பூண்டை நறுக்கி அப்படியே போட்டுக்கலாம். அதனால் 2 மிளகு போட்டிருக்கேன். நான் அது மாதிரி ரெடியாக பூண்டு எப்போவுமே அதில் அப்படியே வச்சுருப்பேன், வேணும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எண்ணெயில் ஊறின்னு இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வெந்தயக்கீரை வெந்தயமாக போட்டால் கசக்குன்றதுனால வெந்தயக்கீரை இருக்குது, அதான் கஸ்தூரி மீட்டின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெயிலுக்கு உண்டான அந்த சூடும் குறையும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நார் சத்து அதில் நிறையா இருக்குது. கீரைன்றனாலே உங்களுக்கு தெரியும், அதில் இல்லாத ஐட்டமே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த குதிரைவாலியை அலம்பி வச்சுக்கோங்கன்னு, அந்த 1 கப் குதிரைவாலியை இப்போ போட்டுட்டேன். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கஸ்தூரி, அதான் வெந்தயக்கீரை எல்லாம் போட்டுட்டு நம்மளோட குதிரைவாலி அலம்பி வச்சதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சதை அலம்பி வச்சதை எடுத்து போட்டோம். அதுக்கு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஞ்சி தானே, 1 கப்பு குதிரைவாலிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை 2.5 கப்பு கூட ஊற்றிக்கலாம். உப்பு மாத்திரம் ரொம்ப தாங்காது, பார்த்து போட்டுக்கோங்க. குதிரைவாலி போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலக்கிட்டு மூடிட்டோமா, ஒரு 3 சவுண்டு போட்டோன்னா நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வேளை டிஃபனை கட் பண்ணுங்கள், வாரத்தில் 1 நாள் கஞ்சியை கொடுங்க, உங்களுக்கு வேலை மிச்சம். வீட்டில் வேறு ஏதாவது க்ளீனிங் வேலையும் பார்த்துக்கலாம். நம்ம ஹெல்த்தும் ஆச்சு. இது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தானே. ஆக்சுவலாக சிறுதானியெல்லாம் உங்களுக்கு அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாமே. ரொம்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் களி சாப்பிடுவாராம். இப்போயும் பாருங்கள், 87 வயசுக்கு ஹெல்த்தியாக இருக்கார். அதனால் நானும் இப்போ என்ன பண்ணுறேன், சிறுதானியெல்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுக்காக இந்த கஞ்சி பண்ணுறது. இப்போ பாருங்கள், 3 சவுண்டு போட்டுருது. நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்தோன்னா நம்மளோட குதிரைவாலி கஞ்சி ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் இதில் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் எடுத்து தயிரை ஊற்றி மோரில் கலந்து குடிக்கலாம், அப்படியும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை மாத்திரம் ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சம் எடுத்து மோர் ஊற்றி கலந்து சாப்பிட்லாம். குதிரைவாலி பையனை பற்றிலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க முதல் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், என்னை பூஸ்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, நான் பண்ணுறேன் இல்லை, என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நான் அதுதான் ரொம்ப லைக் பண்ணுறேன்.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் ஏதாவது கமெண்ட்டு கொடுங்கப்பான்னு. யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்களாவது இப்போ பார்க்குற நீங்கள் நியூ கம்மர்ஸாவது உங்களோட ஒப்பீனியனை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட குதிரவாளி கஞ்சி ரெடியாக எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த இதில் தான் பண்ணணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் எல்லா சிறுதானியத்துலேயும் மொத்தமாக போட்டு கூட கஞ்சி பண்ணலாம். நீங்கள் இப்போ சொன்னேன்ல கொஞ்சத்தை எடுத்து மோரை ஊற்றி கலக்கி சாப்பிட்ணுன்னு, அதையும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மோரை கொஞ்சம் ஊற்றிட்டேன், அதில் இது தயிராக கெட்டியாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை மேலே கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. சூப்பராக டம்ளர்லேயே கூட லிக்விட் மாதிரி குடிக்கலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்மளோட குதிரவாளி கஞ்சி 2 வகையாக சாப்பிட்றத காமிச்சிட்டோம். எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். வாழ்த்துக்கள்.